ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரம். வார பலன் 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன்னு பார்க்கலாம். இந்த வாரத்தில் பார்த்தடையானால் கோல்சாரம் அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரிய பகவான், புதன் சுக்கிரனோடு சேர்ந்திருக்க, ரிஷபத்தில் குரு பகவான், கன்னியில கேதுவும், சனி பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இருக்கு. இந்த வாரம் வரக்கூடிய பயிற்சிகள் மாற்றங்கள்னு பார்த்தோம்னா மாத கிரகமான சூரியன் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு 14ஆம் தேதி கார்த்தால போற வைகாசி மாசம் பிறக்கிறது. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலேயே இருக்கார். புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியில இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். கார்த்தால 8:30 மணி வரலும் மிதுன ராசியிலேயே இருக்கார். அதற்கு பிறகு அவர் அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார். அதாவது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி 4 ராசிகளை தாண்டி போறார். அஸ்த நட்சத்திரம் வரலும் போறார் கன்னியாரா. இந்த வாரத்தில் பார்த்தலையானால் சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பூச நட்சத்திரம் வருது. பூச நட்சத்திரம் 13ஆம் தேதி அன்னைக்கு அது ஒரு பெரிய விசேஷம். வடலூர் பூசத்துக்கே பெயர் போன இடம். தைப்பூசம் பெரிய விசேஷம். இருந்தாலும் எல்லா பூசத்திற்கும் வடலூரை நினைச்சு அங்கே வள்ளலாரை பற்றி சொல்லாத ஒரு நாளே இருக்காது. அஷ்டமி, அதாவது வளர்பிறை அஷ்டமி இந்த வாரத்தில் வருது. வளர்பிறை அஷ்டமி 15ஆம் தேதி வருது. நார்மலாக தேய்பிறை அஷ்டமிக்கும் வளர்பிறை அஷ்டமிக்கும் காலபைரவரை வணங்குவா. இருந்தாலும் காலபைரவரை வளர்பிறை அஷ்டமியில் வணங்குறவா தேய்பிறை அஷ்டமியில் வணங்காமல் இருக்கிறது சால சிறந்தது. ஏன்னா வளர்பிறை அஷ்டமியில் வணங்கக்கூடிய பைரவரை போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக நீங்கள் கேட்ட வரங்கள் அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 19ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, சர்வ ஏகாதசி அன்னைக்கு வைணவர்களுக்கு ஒரு பெரிய ஏற்று. சரி, இந்த வாரத்தில் பார்த்த எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்க்கும்பொழுது சந்திராஷ்டமம் விருச்சிக ராசிக்கு இருக்குது. கார்த்தால ஒரு 8:30 மணி வரலாம். அதற்கு பிறகு விருச்சிக, தனுசு, மகரம், கும்பம் 4 ராசிகளுக்கும் சந்திராஷ்டம காலமாக இருக்கும் இந்த வாரம். இந்த வார பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றது கும்பம், அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான். சனி பகவான் ஆட்சி பெற்று மூலத்திரிகோண வீட்டில் இருக்கிறது ஒரு விசேஷம். உங்களுக்கு உடல் அலைச்சலை கொடுப்பாரே தவிர அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார். இப்போ 7.5 சனி நடக்கிற வாழ்கள்லாம் பார்த்தோம்னா உடல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். வீட்டை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இருந்தாலும் ஏன்னா சனி பகவான் இருக்கிறதுனால. ஆனால் இந்த ராசிக்கு, அதாவது கும்ப ராசிக்கு சனி பகவான் அவருடைய ராசி சுபர்னு சொல்லக்கூடியவர். அவர் அந்த ராசியினுடைய அதிபதின்றதுனால சுபர்னு எடுத்துக்கணும். உடல் நலத்தில் பிரச்சனை கொடுத்தாலும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சோர்வு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடம் ராகுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால பேச்சில் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. பட்டுன்னு பேசிடாதீங்க, பொறுமையாக பேசுங்க எந்த ஒரு விஷயத்தையும். ஏன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் 2ஆம் இடத்துலையும் ராகு 2ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால யாரையும் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது. நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு கேந்திரத்தில் 4ஆம் இடத்துல குரு பகவானும் சூரிய பகவான் 2 பேருமே இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது சூரியன் 4ஆம் இடத்துல சதுர்த்த கேந்திரத்தில் இருக்கிறது விசேஷம். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். படிப்பில் நல்ல ஒரு ஸ்ரத்தை இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 8ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். அது பார்த்தெல்லாம் வேலைக்காக வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா குருவும் பார்க்குறார். 7.5 சனியில் ஜென்ம சனி வேறு போயின்னு இருக்கு. வீட்டை விட்டு புரிய வேண்டிய கட்டாயம் வரும். இதெல்லாம் வச்சு பார்த்தோமே ஏனால் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சி பண விருத்தியாகி அதை தவிர உங்களுக்கு ஏற்றம் கிடைத்து போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேத்து பகவான் இருக்கார். அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் மறைமுகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருஷ்டி திருஷ்டின்னு சொல்லுவாங்களே, திருஷ்டி சுற்றி போடுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் திருஷ்டி வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஏன்னா உங்களுக்கு பண வருமானம் உங்களுடைய இதுவெல்லாம் பார்க்கும்பொழுது திருஷ்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 8ஆம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறதுனால அதன் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான், புத பகவான் இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றம். 5ஆம் அதிபதி 3ஆம் இடத்துல இருக்கிறது 3க்கு 3ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துல போய் அவருடைய ஆட்சி வேறு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் இந்த கவிதை எழுதுகிறவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம். அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். அந்த கும்பராசிக்காரர்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது.
ஐடி துறையில் இருக்கிறவாளுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் பண்ணுறவாளுக்கு பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த அதாவது எண்ணெய் வித்துக்கள் விற்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 13/5/2024 19/5/2024 வரலும் உண்டான வாரத்தில் 13ஆம் தேதி கார்த்தால வரலும் சந்திர பகவான் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். 5ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுக்கு பதவி, புகழ், சம்பத்து, ஐஸ்வர்யம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 13ஆம் தேதி கார்த்தால ஒரு 8:30 மணியிலிருந்து 15ஆம் தேதி சாயந்தரம் ஒரு 6:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் 6ஆம் இடத்துக்கு போகிறார். புதிய வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 6இல் ஆட்சி. அதனால் புதிய வேலை கிடைக்கும். புதுசாக கடன் வாங்குவீங்க. சுப கடனாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சப்தமத்தில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். சனி பகவானால் பார்க்கப்படுறார். அதனால் 7ஆம் அதிபதியும் 4ஆம் இடத்துல போய் இருக்கார் கேந்திரத்தில். நல்ல ஒரு ஏற்றமான காலம். அதனால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. நண்பர்கள் மூலியமாக கொஞ்சம் வெளியூர் வெளிமாநிலம் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அதாவது 18ஆம் தேதி கார்த்தால ஒரு 8:30 மணியிலிருந்து 20ஆம் தேதி கார்த்தால 8:30 மணி வரலும் இருக்குது. இது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டம காலத்தின் பொழுது புதிய முடிவுகள் எடுக்க வேண்டாம். வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வாரம் நல்ல ஒரு ஏற்றமான வாரமாக இருக்குது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை போய் சேவிச்சுட்டு வாங்க. உங்களோட திருஷ்டி தோஷம் இருக்கும். அதனால் பிரத்யங்கரா பார்த்து சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு திருஷ்டி விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும்.